யாருக்கு ஓட்டு போட போறீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? குடும்ப அரசியல் பேர்ல நாட்டையே ஒழிச்சு கட்டுனவங்களுக்கு உங்க ஓட்டா? குடும்ப ஆட்சியில் இருந்தாதான் எனக்கு பிச்சை போடுவாங்க. இந்த குடும்பம் போயிட்டுனா எனக்கு யாரையா பிச்சை போட? நீ போடுவியா? கமலஹாசன் இப்படி மாறிட்டார், அன்னைக்கு வந்து ரிமோட் தூக்கி போட்டு உடைச்சார் அப்படின்னா சரி, நான் அங்க போல, நீ எம்பி பதவி கொடுக்குறியா? இல்ல பாஜக கொடுப்பாங்களா, ஏடிஎம்கே கொடுப்பாங்களா? அவர் தான் வெளிப்படையா சொல்லிட்டார்ல, எம்எல்ஏ பதவிக்கெல்லாம் யாரும் ஆசைப்படாதீங்க. இந்த ஒரு பதவிக்கே பிச்சை எடுக்கிறதுக்குள்ள வெக்கமான சூடு சொரணை எல்லாம் போயாச்சு. திமுக வந்து எப்படி சங்கி ஆயிட்டாங்களா? காசாவுக்கு வந்து நம்ம ஸ்டாலின் அவர்களே வந்து ஸ்பீச் கொடுத்தாரு சார். ஏன் இந்த போராட்டத்துல கலந்துக்கல? சரி, அட்லீஸ்ட் கவிதாயினி கனிமொழி அவர்களாவது கலந்துருக்கலாம். இங்க குரல் கொடுத்தாலும் அங்க வெள்ளை மாளிகை அதிர்ந்து போயிடுச்சு தெரியுமா? ட்ரம்பே அதனால தான் வந்து நாங்க ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்த தயார்னு சொல்லுகிறார். பாத்தீங்களா? தயவு செஞ்சு யாராவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கேளுங்க. சவுதி அரேபியாவை ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இந்த ஒரு கேள்வியை மட்டும் இவங்க கிட்ட எல்லாம் அந்த போராட்டம் பண்ணாங்களா, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பதில் சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் மேல இருக்க குற்றச்சாட்டு இதுக்கு முன்னாடி யார் மேலேயும் கிடையவே கிடையாதா? அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நேத்தைக்கு தான் வந்து அப்படியே சந்திரன் கபால் நீங்க கீழே குச்சாம விவாகரத்தாம இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது. பத்தி அரப்பையில பொழப்பத்து போய் எதையோ ஒண்ணு பண்ணணுன்றதுக்காக இதை கையில எடுத்து சுத்தி நிற்குங்க. அப்படியே தூக்கி கடாசிட்டு போயிட்டே இருக்கு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் ஞானி, அரசியல் சக்கரவர்த்தி, த டெய்லி பஞ்ச் சேனலுடைய ஓனரான அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்பா இந்த ஓனர்னதை விட மாட்டியா நீ? இல்லை சார், நிறைய பேருக்கு த டெய்லி பஞ்ச் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்கிறதே நிறைய பேருக்கு எங்களுடைய ரசிகர்களுக்கு தெரிய வரல. ஸோ அதனால அது கொஞ்சம் அப்படியே சொல்லலான்னு தான், வேற ஒன்றும் இல்லை சார். அதே மாதிரி நம்ம தலைவர் கமலஹாசன் அவர்கள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நம்மளுக்கு அவர் விட்டு அவர் யாருமே ஆயிடுது. ஆமா சார். நம்ம ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் அன்னைக்கு வராரு, ஒரு 6 நிமிஷம் ஸ்பீச் கொடுக்குறாரு சார். வேற லெவல் ஸ்பீச் தான் நம்மால. அரசவை புலவர் ஆயிட்டாரோ? அதாவது இப்ப திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது ஓகேங்களா, அது வந்து தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். எதற்காக அப்படி? ஆமா, ஆசை இல்ல தேவைன்னு சொல்லியிருக்கு. அவருக்கு ஆசை இல்ல, தமிழ்நாட்டுக்கு தேவையா? திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது ஆசை கிடையாது, தேவை. ஆசைனா என்ன, தேவைன்னா என்ன? ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுதான், அதாவது நம்ம உலக நாயகன், விண்வெளி நாயகன், அவர் மிகப்பெரிய அறிவுஜீவி அப்படின்றது இந்த ஒரு வார்த்தையிலேயே வந்து தெரியுது இல்லையா நமக்கு? நீங்க ஒரு பொருள் மீது ஆசைப்படுறீங்க அப்படின்னா நிறைவேறாக இருக்கிற வரைக்கும் அது ஆசையாகவே இருக்கும். விக்ரம், நீங்க வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படியே ஆசைப்பட்டீங்கன்னா இருங்க, ஒரு கார் வாங்கணும் கார் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னு. அப்போ அது ஆசையாகவே இருக்குது. இப்போ நீங்க காரை வாங்கிட்டீங்க, இனிமே அது நோ மோர் ஆசை. சரியா? இப்ப எப்ப தேவையாகும் அப்படின்னு சொன்னா, இந்த கார் வந்து பழசாயிடுச்சு, இப்ப மாத்த வேண்டிய கட்டாயம். இப்போ இனிமே இது ஓட்ட முடியாத சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வேற கார் நீங்க வாங்கி ஆகணும். கார் வாங்குவதுன்றது அன்னைக்கு ஆசையா இருந்ததா? ஆனா இன்னைக்கு அத்தியாவசிய தேவையாகி விடுகின்றது. அப்ப திமுக ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அது ஆசையா இருந்தது, இப்ப செகண்ட் டைம் வரும்போது தேவையாயிடுச்சா? அப்படி இல்லை. இன்னும் உள்ள அந்த உள்குத்த புரிஞ்சுக்கணும். கவிஞர்களது உள்ளம் அப்படின்றது வித்தியாசம். நீங்க நினைக்கிற மாதிரி வந்து திமுகவுக்கும் தமிழக மக்களுக்குமான ஆசையா தேவையானது கிடையாது இது. ஸோ இப்போ ஆசைனா என்ன, தேவைனா என்ன புரிஞ்சிடுச்சு. ரைட்டா? அந்த ஆசைப்படுற பொருளுக்காக வந்து பெக், பாரோ, ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிச்சை எடு, கடன் வாங்கு, இல்லை திருடு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இந்த 3 கண்டிஷன் வரும் அப்படின்னா, ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிக்கலன்னா. நீங்க ஒழுங்கா நியாயமா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னும் போது சேர்த்து வச்சு வாங்கலான்ற ஆசை தான் வருமே தவிர, சம்பாத்தியமே நின்று போச்சுன்னா தான் இந்த வந்து பெக், பாரோ, ஸ்டீல் அப்படின்றது வரும். அண்ணன் எடுத்துக்கங்க, சினிமா ஒன்றும் வர்றதா காணோம். அந்த பிக் பாஸ்லேருந்து அடிச்சு துரத்தி விட்டாங்க, வருமானம் இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி அந்த பழமொழியை தான் ஃபாலோ பண்ணணும். பெக்கு, பாரோ, ஸ்டீல் அப்படின்னு. இந்த மற்றதெல்லாம் விட்டார். எடுத்த உடனே இந்த பெக்குன்னு இருக்குது இல்லையா, அங்கே ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் திமுக கிட்ட போயிட்டு பதவி பிச்சை கேட்டார். அவருக்கு ரொம்ப ஆசையா இருந்தது, எப்படியாவது வந்து நாம ஒரு பதவிக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும், எடுத்த உடனே சிஎம் ஆகணும் தான் அவருடைய ஆசையா இருந்தது. அதனாலதான் வந்து யாருக்கு ஓட்டு போட போறீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? குடும்ப அரசியல் பேர்ல நாட்டையே ஒழிச்சு கட்டுனவங்களுக்கு உங்க ஓட்டா கேட்டாரா? ஆனா இந்த ஜனங்க ஓட்டு போடுறதா இல்லை. இனிமே வேற வழியே இல்லை. பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு
கற்றலை பத்தி சொன்னாங்க. இத்தனை வயசுக்கு மேல நம்ம வந்து எங்க போய் படிக்கிறது, அதனால பிச்சை புகினும் பதவி நன்றே அப்படின்னு அவர் ஒரு புதுசா, ஏன்னா பாரதியார் மாதிரி டிபி வச்சுன்னு சுத்திருந்தாரு கொஞ்ச நாள் அவர் ட்விட்டர்ல. அந்த மாதிரி இப்ப ஔவையார் மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிச்சை புகினும் பதவி நன்றே அப்படின்ட்டு கபால்னு போயிட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பதவி. அப்போ அது வரைக்கும் ஆசையாக இருந்தது, அவர் எம்பி ஆக்கிட்டாங்கன்ன உடனே இப்போ அந்த ஆசை நிறைவேறி விட்டது. அடுத்த 6 வருஷம் கழிச்சு அந்த ரினியூவல் வருது இல்லை டேர்ம், அப்ப மறுபடியும் பதவி வரணும்னு சொன்னா இங்க திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும். அது என்னுடைய தேவை, என்னுடைய பிச்சைக்கு, எனக்கு பிச்சை போடுறதுக்கு அங்க திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும். நீங்க ஒண்ணு ஏதோ தமிழக மக்களுக்காகலாம் நினைச்சுக்காதீங்க. இவருக்கு தினந்தோறும் பிச்சைக்காரனுக்கு தினந்தோறும் இந்த மாதிரி பதவி பிச்சை வாங்குறவங்களுக்கு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை பிச்சை போட்டுக்கினே இருக்கணும் அப்படின்னு சொன்னா திமுக பதவியில் இருக்க வேண்டும். இதுதான் ஆசை அல்ல, தேவை அப்படின்றதுக்கான பதவுரை, பொழிப்புரை, விளக்க உரை எல்லாமே. கரெக்டு சார். அதே மாதிரி நீங்கள் நடுவில் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த குடும்ப ஆட்சி அப்படிங்கும்போது டிவி ரிமோட் எடுத்து உடைச்சார் அப்படின்ட்டு. ஆனால் அதே கமல் அவர்கள் தான் சார் சொல்கிறாரு, அதாவது மக்களை குடும்பமாக நினைக்கிறவங்களுக்கு குடும்ப ஆட்சி தான் வர வேண்டும் அப்படின்னு இப்படி அண்டர் பெல்ட் அடிச்சிட்டாரு சார். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டா விக்ரம் இந்த இதுக்கா சார்? ஓகே, நிச்சயமா. ஆமாம், இந்த தெனாலிராமன் கதைகள் அப்படின்னு, அது நிஜமாவே தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்ததாலாம் தெரியாது. ஆளாளுக்கு வந்து எதையோ ஒன்று இது பண்ணி ஏதாவது தெனாலிராமன் கதைகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ராஜாவுக்கு வந்து ஒரு தடவை அவங்க ஊரில் கத்திரிக்காய் கிடையாது, அதனால வந்து எங்கேருந்தோ கத்திரிக்காயை கொண்டு வந்த உடனே அவர் கத்திரிக்காய் வந்து இப்படி ஒரு காய்கறிக்கா சமைச்சு போடுங்க அப்படின்ன உடனே அந்த சமையல்காரன் வந்து ஏதோ பண்ணி போட்டுக்கிறாருங்க. கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் வந்து காய் பண்ணி போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் கத்திரிக்காயில் என்னென்னோ விதவிதமாக பண்ணி போட்டிருக்காருங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். அவர் பாட்டு தெனாலிராமா இது என்னது, இது இப்படி ஒரு காயா அப்படின்ன உடனே அவர் சொன்னாராம், ஆமா ராஜா, அதனால தான் ஆண்டவன் எந்த காய்கறிக்கும் இல்லாத ஒண்ணை இந்த காய்கறிக்கு ஒத்துக்கிறான். இன்னாதுன்னாராம். இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, தலையில கிரீடம் வச்சுக்கிறார் பாருங்க, காய்கறியிலேயே இது கிங்கு அப்படின்னாராம். ராஜாவா இது இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு. ஒரு வாரம் தினிக்கும் கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்ல காய்ங்க, ஏதோ சல்ஃபர் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த புண்களை ஆற்றும் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கே ரொம்ப சாப்பிட்டா சொரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ, அதுவும் ஒரு கெட்ட குணம் இருக்குது. ஒரு வாரம் 3 வேளை கத்திரிக்காயே துண்ணுந்தா என்ன ஆகுறது, அப்படியே டர்ன்னு சொரிய ஆரம்பிச்சிச்சிங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வைத்தியர் வர்றாரு, அவர் பல ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர். என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ன உடனே இதை போய் வந்து ஒரு வாரம் தின்னுவாங்க, அதான் சொரி, இது ஒன்றும் இல்லை, அந்த கத்திரிக்காயை நிறுத்திடுங்க சரியா போயிடும் அப்படின்னாராம். அதே மாதிரி அவர் கத்திரிக்காய் 2 நாள் நிறுத்திட்டாராம், சொரி தீந்து போச்சான். அப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு, என்ன தெனாலிராமா, இந்த மாதிரி காய் நான் பார்த்ததே இல்லை, இப்படி சொரியுது அப்படின்னு உடனே தெனாலிராமன் சொன்னாரா, ஆமா ராஜா, அதனால தான் ஆண்டவன் வந்து எந்த காய்கறிக்கும் இல்லாம இந்த காய்கறிக்கு ஒரு தண்டனை கொடுத்து வச்சுக்கிறான். தண்டனையா? என்னடா தண்டனை? அந்த தலையில ஒரு ஆணி அடிச்சு வச்சுக்கிறாரு பாருங்க, எந்த காய்க்கும் அந்த ஆணி கிடையாது அப்படின்னாராம். ராஜா அப்படியே இறங்க பார்த்தாராம், ஏண்டா அன்னைக்கு தலையில கிரீடம் வச்சுக்குதுன்னு சொன்னேன், இன்னைக்கு அதே கிரீடத்தை ஆணின்னு சொல்ற? தெனாலிராமன் ஒரே வார்த்தை சொன்னாராம், ராஜா, நான் உங்கள் அடிமை, கத்திரிக்காய்க்கு அடிமை இல்லை. அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஜால்ரா அடிக்கிறது தான் என்னுடைய வேலை. நீங்க இது நல்லதுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கருத்து சொல்வேன், நீங்க இது கெட்டதுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கருத்து சொல்வேன், உங்க கருத்துக்கு ஏற்ற மாதிரி ஜிங்கி சக்கு அப்படின்னு அடிச்சாதானே என் பதவி தொடரும் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி தான் அண்ணன், இப்படி சொன்னாதான், இப்படி நம்பினாதான் சோறுன்னு தாத்தா சொன்னாரு, நீங்க எப்படி அப்படின்ன உடனே அவர் யார், அவர் தலையாட்டு போவார்ல சந்தானம் சொல்றதை கேட்டு, அந்த மாதிரி இவர் பார்த்தாரு, படி எடுக்கிறவங்க பிச்சை போடுறவங்க, அப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பதவுரை பொழிப்புரை சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒன்னாலும் மாத்தி பேசுவார் அண்ணன் கமல்ஹாசன். அதுலலாம் அவர் கை தேர்ந்த வார்த்தை சித்தர். குடும்ப ஆட்சிங்கிறது இப்ப கன்ஃபார்மா நடக்க போகுதுங்கிறத அவ்வளவுதான். குடும்ப ஆட்சியில் இருந்தா தானே எனக்கு பிச்சை போடுவாங்க. இந்த குடும்பம் போயிட்டுனா எனக்கு யாரையா பிச்சை போட? நீ போடுவியா? இவ்வளவு பேசுறிய, கமல்ஹாசன் இப்படி மாறிட்டார், அன்னைக்கு வந்து ரிமோட் தூக்கி போட்டு உடைச்சார் அப்படின்னா சரி, நான் அங்க போல, நீ எம்பி பதவி கொடுக்குறியா? இல்ல பாஜக கொடுப்பாங்களா, ஏடிஎம்கே கொடுப்பாங்களா? அப்ப அப்புறம் நம்பி தொண்டர்கள்லாம் நம்பி இந்த சில்லறையெல்லாம் சிதற விட்டதெல்லாம் சும்மா? அது இன்னைக்கு சிதற விட்டுனீங்க, காலகாலமா நீ சிதற விட்டுனுக்கிறல, இப்போ அதே மாதிரி பண்ணிட்டு இன்னும் திடீர்னு அரசியல் கட்சிக்கு வந்த பிறகுதான் என் முன்னாடி ஃபயர் விட்டுன்னு வர மாதிரி பேசுறீங்க. எத்தனை வருஷமா வந்து FDFS, இப்பதான் FDFS, அதுக்கு முன்னாடி வந்து அந்த பால் ஊத்துறது, பூ அபிஷேகம் பண்றது, அந்த பேப்பர் எல்லாம் கீழ்ச்சி சதுர விடுறது,
இப்படிலாம் காலங்காலமாக அப்படி தானே பண்ணிட்டு இருந்தீங்க, அப்படியே பண்ணிட்டு போங்க. ஏன் புதுசாக என்னென்னோ ஆசைப்படுறீங்க? அவர் தான் வெளிப்படையாக சொல்லிட்டார்ல, எம்எல்ஏ பதவிக்கெல்லாம் யாரும் ஆசைப்படாதீங்க. இந்த ஒரு பதவிக்கே பிச்சை எடுக்கிறதுக்குள்ள வெக்கமானம் சூடு சொரணை எல்லாம் போயாச்சு. இதில் இன்னும் 4 பேர் வந்து எம்எல்ஏ பதவி கேட்டிங்கன்னா நான் எவ்வளோ தாண்டா கீழே தவழ்ந்து போகிறது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டார் இவர். அதனால தான் இப்படி சொல்லி நிற்கிறாரு. நீங்கள் நாளைக்கு எதை ஒன்றா கேளுங்களேன். ஊழலுக்கே ஒரு புது அர்த்தம் சொல்வார். ஊழல் எப்படி அப்படின்னு கேளுங்க, அண்ணன் ஒரு விளக்கம் சொல்வார். அதுக்கு நான் பதவுரை சொல்கிறேன் பாருங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போது நம்ம ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம திமுக கூட்டணிலாம் ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்களே சார். நிறைய பக்கம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி நம்ம திருமாவளவன்லாம் சொல்கிறாரு, மோடி அவர்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், அவர் அமைதி காப்பது நல்லதல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு சார். என்ன சார் என்ன பிரச்சனை? உக்ரைனுக்கே நம்ம பஸ் விட்டோம், உக்ரைனுக்கு பஸ் விட்டோம். இலங்கைக்கு வந்து இங்கேருந்து உணவுப் பொருட்கள்லாம் மத்திய அரசாங்கம் மூலமாக அனுப்பினோம். அப்படி இருந்துச்சு. ஈரான் விஷயத்தில் நம்மளால எதுவும் பண்ண முடியாதா? நாங்கள் அது இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்றவர், முன்னோடி முதல்வராக இருக்கின்றார் நமது முதல்வர். அவரை வச்சு எனக்கு என்ன தெரியுமா ஒரு டவுட்டு, இதில் வந்து விசிகா இன்னும் சில கட்சிகள்லாம் கலந்துக்கினாங்க, திமுக ஏன் கலந்துக்கல? ஆமாம் சார். திமுகவும் வந்து எப்படி சங்கி ஆயிட்டாங்களா? காசாவுக்கு வந்து நம்ம ஸ்டாலின் அவர்களே வந்து ஸ்பீச் கொடுத்தாரு சார். ஏன் இந்த போராட்டத்தில் கலந்துக்கல? சரி, அட்லீஸ்ட் கவிதாயினி கனிமொழி அவர்களாவது கலந்துருக்கலாம். நியாயமான கேள்வி சார். வேற ஒன்றும் இல்லை, அங்கே போயிட்டு அமெரிக்க எம்பசிக்கு எதிராக நீங்கள் வந்து போராட்டம் நடத்துனீங்கன்னா அதெல்லாம் வீடியோலாம் வரும்ல. அப்படியே வச்சு நாளைக்கு விசான்னு போனீங்கன்னா அமெரிக்கா என்னுடைய நண்பர் ஒரு தீவிர கம்யூனிஸ்ட், அதான் கேட்டேன் இந்த மாதிரி போகிறேன்னு. இல்லைங்க இவ்வளோலாம் வந்து கிழி அவர் ஃபேஸ்புக் போஸ்ட்டே அப்படின்னு ஐடியா டெலிட் பண்ணி விட்டாரு. அப்புறம் இதுக்கு போகலையா அப்படின்னப்பா அது டுபாகூர் ஐடியில் போட்டுனுக்கிறாரு. என்னடான்னா புள்ள அமெரிக்காவுக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டானா, இவருக்கு இப்போ அமெரிக்காவுக்கு போனோம், அதனால் அந்த அமெரிக்காவை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தா விசா கொடுக்க மாட்டாங்கல்ல. அதனால் நான் சொன்னேன், போடே அங்கே போய் நில்லு, நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன், அதோ இந்த ஐடியில் இருக்கிறது இவன் தான். அவ்வளோதான். ஏப்பா சும்மா இருடா சாமி அப்படின்னா. அதுவும் எம்பசி கிட்ட இல்லை, ஏன்னா கராச்சியில் இல்லையா, ஆமாம் பாகிஸ்தானில் வந்து எம்பசி உள்ள போயிட்டு ஏதோ வால் பண்ணியிருக்காங்க, சுடு தள்ளி போட்டாங்க. 20 பேருக்கு. அதனால ஓரமாக நின்று அதுக்கு கூட வந்து பாருங்க அனுமதி கொடுக்கவில்லை. ஒரு அமெரிக்காவை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுக்காத பாசிச மோடி. ஆஹா, இது தமிழக அரசு இல்லை இல்லை உடனே நாங்கள் போராட்டம் பண்ணிட்டோம் அப்படியே ஓரமாக நின்று கோஷம் போட்டு வந்துட்டோம். எங்கே கோஷம் போட்டானுங்க அமெரிக்காவுக்கு போய் சேரும். ஏன்னா முன்னாடிலாம் லேண்ட்லைனில் இருந்தப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எஸ்டிடின்னு இருந்ததுங்க. இப்போ எல்லாமே இங்கேருந்து சேட்டலைட் அப்படி கீழே, அதனால டிஸ்டன்ஸ் இஸ் சேம். அதனால தான் நாங்கள் இங்கே குரல் கொடுத்தாலும் அங்கே வெள்ளை மாளிகை அதிர்ந்து போயிடுச்சு தெரியுமா. ட்ரம்ப்பே அதனால தான் வந்து நாங்கள் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்த தயார்னு சொல்லிக்கிறார். பார்த்தீங்களா, ஈரான் ஒத்துக்கலை. என்ன நினச்சிங்க அவங்க போராட்டம், எங்கள் சகாவுக்கள் சிறுத்தைகள்லாம் வந்து குரல் கொடுத்தாங்கன்னா அலறிவார் ட்ரம்ப்பே. புரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. எல்லாருமே ஈரானுக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்களே சார், ஆனால் இஸ்ரேலில் நடந்த விஷயங்கள் இங்கே கல்ஃபில் நடந்த விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாத என்ன அப்புறம் இல்லை சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேளுங்க. சவுதி அரேபியா நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? பஹ்ரைன், துபாய், ஷர்ஜா, ஜோர்டான், ஓமன், கட்டார் இதெல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? ஒரே ஒரு வார்த்தை கேளுங்களேன் இவங்களை. என்னது அப்படி போயிடுவாங்க. சரி, நம்ம கையிலும் ஒரு மைக்கை கொடுத்து இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இடக்கு முடக்கா நம்ம கேள்வி கேட்போம், குண்டக்க மண்டக்க ஏதாவது பதில் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு யாராவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கவங்க கேளுங்க, சவுதி அரேபியாவை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த ஒரு கேள்வியை மட்டும் இவங்க கிட்டலாம் அந்த போராட்டம் பண்ணாங்களா அவங்க கிட்டலாம் கேட்டு பதில் சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கமல் அவர்கள்ட்ட கேட்டால் அவர் எப்படி பதில் சொல்லுவார் சார்? புரிஞ்சும் புரியாம தெரிஞ்சுது இல்லை, அவர் பதில் சொல்லிடட்டும். மறுபடியும் எப்படி தானே விளக்கத்துக்கு என்கிட்ட தானே வர போறீங்க நீங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மூவா 5000 ரூபா ஏற்கனவே போட்டாரு. இப்போ திடீர்னு முன்ன மாதிரி 2000 ரூபா புதுசா போட்டு இஷ்டத்துக்கு காசு மழை. கோடை காலமா இனிமே வந்து குளிர்காலத்துக்கும் அந்த மாதிரி கொடுக்கணும். ஏன்னா கோடை காலத்துக்கு வந்து என்னங்க பெருசா செலவு இருக்க போது, குளிர்காலத்துக்குன்னா கூட நீங்கள் வந்து அந்த சொட்டர் கிட்டர் வாங்கணும், மஃப்ளர் வாங்கணும், அப்போ அந்த காதில் இப்படி வச்சுக்கிறாங்கல்ல அது வாங்கணும் அப்படின்னு செலவு இருக்கும். கோடை காலத்துக்கு என்ன செலவு இருக்குது? அப்படியே சொக்காய் கேட்டு நம்மளாம் பனியனோட தூங்குவோம். என்ன ஒன்றே ஒரு செலவுனா வெள்ளரிக்காய், லெமன் ஜூஸு, ஏன்னா குளிர் காலத்தில் குடிச்சா ஜெல் பூச்சிக்கும், அதனால வெயில் காலத்துலையாவது குடிக்கணும் அப்படின்னு. அது கூழ் அது எப்போவுமே கிடைக்குது. இதுதான். ஸோ கோடை காலத்துக்கு அவ்வளோ செலவு இருக்காது.
ஆனால் எலெக்ஷன் கோடை காலத்தில் தானே வருது, குளிர் காலத்தில் வைக்க மாட்டேன்றாங்கல்ல. குளிர் காலத்தில் வச்சா நாங்கள் வந்து குளிர்கால தொகை, அதுலேயும் பாருங்க நீங்கள் கோடை காலம்னு சொல்லணும், வெயில் காலம்னு சொல்லக்கூடாது. நமக்கு எல்லாம் தாங்க தெரியும், வெயில் காலம் வந்துச்சா இப்படி தான் கேட்போம். கோடை காலம்ன்றது வந்து அந்த சாதாரண ஜனங்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தை கிடையாது. பட் அதுலேயும் ஒருத்தர் விளக்கம் சொல்லிக்கிறாரு. நான் வந்து வெயில் காலம் சொல்லியிருக்கிறீங்க, வெயில் எப்போவுமே தாங்க இருக்குது, இது கோடை காலம். அதை கேட்ட உடனே எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. சரி, இது கோடைக்காலம்னு சொல்கிறீங்க, கோடைக்கால தொகைன்னு சொல்கிறீங்க, கூடவே வெயில் எப்பவும் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்பவும் தான் இருக்குதுன்னா மே மாதமும் இருக்குது, ஏப்ரல் மாதமும் இருக்குது, மார்ச் மாதமும் இருக்குது. இப்போ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அத்தை? ஏன் இன்னைக்கு மட்டும் என்ன வெயில் இல்லாமல் அப்படியே தென்றல் அப்படியே உங்களை தாளாட்டுதா? வெயில் கொளுத்துறது வெயிலில் வரவங்களுக்கு தான் தெரியும் விக்ரம். அப்போ இப்போவே கொடுக்கலாமே, வெயில் கொடுத்ததே அதையும் கோடைன்னு சொல்லாமல். நீ தானே சொன்னீங்க வெயில் எப்போ ஒன்றா இருக்குதுன்னு, அப்போ இப்பவும் இருக்குது கொடுங்க. இது எல்லாத்துக்குமே சார், இல்லை யாருக்கு இந்த 2000 ரூபா? அது ஏதோ ஒரு கேட்டகரி. அதாவது தமிழகத்தில் 2000 ரூபா வாங்காத யாருமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்கேஜி படிக்கும் சிறுவர்களுக்கு இந்த ஸ்கூல் லீவ் விடுவாங்கல்ல, அப்போ வந்து அவங்க இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸு எல்கேஜி பசங்களுக்கு விடுங்க. நம்ம பசங்க வந்து எல்கேஜி படிக்கும் போதுலேருந்தே கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டோம், இன்னும் தப்பு. அதுக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்கலாம். அந்த எல்கேஜிலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு, 6வதுலேருந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து சரி அது புது யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு 2000 ரூபா போட்டுடலாம். அப்புறம் வேற என்ன இருக்கு? கணவன்மார்கள், இல்லத்தரசர்கள், அவங்களுக்கு போடுறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது விக்ரம். இன்னைக்கு தான் நம்ம வந்து இப்படி ஆயிட்டமே, இங்கே 2000 ரூபா போட்ட உடனே அங்கே போய் சேர்ந்துருவது. ஸோ அப்படி வந்து அதாவது இது என்ன சொல்றது, பண புழக்கம் அதிகரிக்கும் அப்படி ஒரு ஐடியா இருக்கு. அதனால வந்து கணவன்மார்கள், ஏன்னா அவங்க வந்து இந்த கோடை காலத்தில் இந்த கோடைக்கால உதவித்தொகை அதை வாங்கிக்கின்னு, அதை பெண்களுக்கு தானே போடுறாங்க. அவங்க வந்து என்ன ஊட்டி கூப்பிட்டு போ, கொடைக்கானல் கூப்பிட்டு போ அப்படின்வாங்க. அந்த 2000 ரூபா பத்தாது, இவங்களுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டா அவங்க 4000 ரூபா வச்சுன்னு ஊட்டிக்கு போய்ட்டு, 4000 ரூபாயெல்லாம் ஊட்டியான்னு கேட்காதீங்க. அதுக்குள்ளே இந்த கேட் பாஸ்ன்னு வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் சொன்னேன், கிட்டத்தட்ட தமிழகத்தில் எல்லாருக்கும் ஒரு 2000 ரூபா வந்துடும் நினைக்கிறேன். 200 ரூபா கூட வரல, குடிவரில் வரும் சார். சார் அதே மாதிரி இப்போது கடைசியாக இந்த காங்கிரஸ் கூட்டணி இப்போ ரொம்ப இழுபறியாக இருக்குது. திமுகவோட போவாங்களா இல்லை தாவேகாவோட போவாங்களா? என்னென்னோ நடக்குதுங்க. அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியில் போகாது, இதை தான் நம்ம உறுதியாக சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் மிகச் சமீபமாக நடந்த சில நிகழ்வுகள், அதாவது ஸ்டாலின் அவர்கள் இந்த புள்ளி கூட்டணிக்கு தலைமை ஏற்கணும்னு சொன்னது, கன்வீனர் ஆக்கணும்னு சொன்னது, இதெல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு டர் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த தடவை காங்கிரஸ் வந்ததுன்னு சொன்னால் 29ல் ராகுல் காந்தி அவ்வளோதான், யாரும் சீந்த மாட்டாங்க, இவரை வந்து பிஎம் ஆகிடுவாங்க, இவர் எங்கே போவார்னு தெரியாது. அதனால் எப்படியாவது வந்து திமுகவை பதவியிலிருந்து இறக்கணும் அப்படின்னு காங்கிரஸில் ஒரு பெரிய கருத்து இருக்கின்றது. ஆனால் சில பேர் இல்லைங்க, எங்களுக்கு ஏதோ தான் கமல்ஹாசன் ஒரு மாதிரி பண்ணும்போது இவங்க பண்ண மாட்டாங்களா, ஏதோ இவங்களால தான் எம்பி பதவி கட்சி நிற்குது அப்படின்றாங்க. அதுக்கு காங்கிரஸில் இருக்க கவுண்டர் என்னவா இருக்குன்னா, எப்படியும் 29ல் மறுபடியும் அவங்க வந்துடுவாங்க, வேறு வழியே கிடையாது. 14ல் வெளில போனால் 16ல் ஒட்டிக்கலையா, அந்த மாதிரி 26ல் வெளில போயிட்டு 29ல் உள்ளே வந்துடுவோம். அப்போ எம்பி பதவி கன்ஃபார்மாக கிடைக்கும். 10ன்றதை 15 கூட கேட்கலாம், நம்ம இன்னும் 5 பேருக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கிடைக்கும். எம்எல்ஏ வச்சு என்ன பண்ண போகிறோம், அது வேண்டாம் அப்படின்னு காங்கிரஸில் முடிவெடுத்து இருக்கிறதா நமது சிரிப்பு நிருபர் கழுதையார் சொல்லியிருக்காருங்க. அதனால தான் இந்த இழுபறி. திமுகவுக்கு வந்து விட்டாலும் கஷ்டம், விடாட்டாலும் கஷ்டம். இவங்கள கூட்டணியிலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, கடைசியாக இப்போது விஜய் அவர்கள் மேலே திடீர்னு ஒரு விவாகரத்துன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதே சார், அது வந்து அரசியலுக்கு நல்லதா கெட்டதா அவருக்கு? இது அவர் குடும்ப விஷயம், இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்ன்றீங்க? வேற வேலையே இல்லையா இங்கே இருக்கவங்களுக்கு? அதான் சார் கேள்வி எழுது. ஏன்னா எல்லாருமே இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, நான் கேட்குறேன், இந்த அரசியல் இந்த கலை அரசியல் இலக்கியம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்பார் பாருங்க. அந்த மாதிரி விளையாட்டுத்துறை இல்லை கலைத்துறை இல்லை வந்து அரசியல், இங்கெல்லாம் வந்து இதுதான் முதலாக நடக்கிற டிவோர்ஸா? வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. இதுக்கு முன்னாடி யாருமே டிவோர்ஸ் பண்ணது இல்லையா? இல்லை அந்த திருமணம் மீறிய பந்தம் அப்படின்றத நம்ம வரலாறுல பார்த்ததே கிடையாதா? இவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு இதுக்கு முன்னாடி யார் மேலேயும் கிடையவே கிடையாதா? அதெல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி நேத்தைக்கு தான் வந்து அப்படியே சந்திரன்லேருந்து கபால் நீங்கள் கீழே குச்சாமல் ஐயோ விவாகரத்தாம எங்கேருந்து வர நீ தோண்டவா அப்படின்னுங்க, கப்புன்னு மறுபடியும் சந்திரனையே போயிடுவான். அதனால இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது.
பைத்தியார பயில பொழப்பத்து போய் எதையோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக இதை கையில் எடுத்துன்னு சுற்றி நிற்குங்க. அப்படியே தூக்கி கடாசிட்டு போயிட்டே இருங்க. ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபிரவனை பண்ணதற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.